இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பீகாரில் வாக்கு திருட்டின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி இருக்கக்கூடிய பாஜக இப்போ சமீப காலமாக சில வாரங்களாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய தலைவர்களும் தமிழ் துதி பாட ஆரம்பித்திருக்கிறார்கள். 2 செய்திகளை சொல்கிறேன். ஒன்று, பிரதமர் மோடி சொல்கிறார் தமிழ் இந்தியாவின் பெருமிதம் என்று. இன்னொரு பக்கம் தர்மேந்திர பிரதான் இன்றைய தினம் காசி தமிழ் சங்கத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, மொழியை வைத்து தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களை பிளவுபடுத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் தர்மேந்திர பிரதானுக்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் முதல்ல சொல்லிட்டு இந்த பதிவுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். அதாவது கோல்வால்கர், அதாவது உங்களுடைய குரு இல்லையா, உங்களுடைய ஆசிரியர், ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்தாபகர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கோல்வால்கர் மொழிக் கொள்கையை பற்றி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். மோடிக்கு படித்திருப்பாரா என்று தெரியவில்லை, அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மொழி பிரச்சனைக்கு ஒரே தீர்வு தான் இருக்கிறது, சமஸ்கிருதம் தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும். சமஸ்கிருதம் அந்த இடத்திற்கு வரும் வரை வசதிக்காக இந்தியை ஆட்சி மொழியாக வைத்திருக்க வேண்டும். ஆங்கிலம் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். இது பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கோல்வால்கருடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. சரி, இப்போ நான் கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழ் இந்தியாவின் பெருமிதம் ஓகே, காசி தமிழ்ச்சங்கம் ஓகே. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சில கேள்விகள் இருக்கு இல்லையா, மோடியை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து. என்ன, இப்போ அறிவியல் பூர்வமாக நிறுவப்பட்ட ஒரு அகழாராய்ச்சி முடிவுகள் ஒன்று இருக்கிறது, கீழடி ஆய்வு இல்லையா. இதை ஏன் இன்னமும் ஒப்புதல் தராமல் மோடி இழுத்தடித்து கொண்டிருக்கிறார்? தமிழ் பாரம்பரியம், தமிழ்நாடு உலகின் தொன்மையானது என்று தெரிவதால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்பார்களா, கேட்க மாட்டார்களா? கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். 2014 2025 மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 10 வருடங்கள் ஆகுது. இந்த 10 வருடங்களில் சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா? 2532 கோடி. ஆனால் எங்களுடைய தமிழுக்கு 113 கோடி. சரி, அடுத்ததாக தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுடைய நலன் சார்ந்த மசோதாக்களை ஆளுநர் மூலம் கிடப்பில் போடுற வேலையை யார் செஞ்சிட்ருக்கிறா? அதற்கு முட்டுக்கட்டை போட்டுட்ருக்கிறது யார்? இப்போ நீங்கள் வந்து ராஜ்பவனை மக்கள் பவன் அப்படின்னு மாற்றிட்டா நல்ல பாம்புக்கு விஷம் இல்லாமல் ஆயிருமா? இந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. சரி, அடுத்ததாக என்ன, நீங்கள் சமீபத்தில் கோயம்புத்தூர் வந்திருந்தீங்க. மக்கள் போராடினார்கள் இல்லையா? எதற்காக போராடினார்கள்? 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கக்கூடிய பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் மெட்ரோ திட்டங்களை செயல்படுத்திட்டு இங்கே மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ திட்டங்கள் கொடுக்க மாட்டேன், அங்கே மக்கள் குறைவாக இருக்குன்னு வடை சுடுறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய அதை வந்து எப்படியெல்லாம் அதுக்கு முட்டுக்கட்டப்படுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நீங்கள், கூடுதலான ஒரு செய்தி, தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான வரியை இன்றைக்கு ஒன்றிய அரசிற்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். ஆனால் திரும்ப கொடுப்பது எவ்வளவு? அப்படி எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் எல்லாத்தையும் புறக்கணித்துட்டு தர்மேந்திர பிரதானும் நரேந்திர மோடியும் ஏதோ ஒன்று சொல்லும்போது அதை நம்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன இளிச்சவாயர்களா என்ன? ஆனால் இந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எந்த இடத்துல உஷாராக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பீகாரில் வாக்கு திருட்டின் மூலம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. ஆனால் ஊடகங்களை வைத்து எப்படி எழுதுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல்? என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து 10,000 ரூபா வச்சு பெண்களுக்கு கொடுத்ததுனால தான் அங்கே வின் பண்ணான். அது ஒரு சிறு காரணம், ஆனால் அது அல்ல பாஜகவினுடைய வெற்றிக்கு காரணம். அது ஒரு சின்ன ரொம்ப சின்ன காரணம், அவ்வளவுதான். ஆனால் இதனால தான் மோடி, நிதிஷ்குமாரும் 200க்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். கூடுதலாக என்ன, ராகுல் காந்தி தலைமை சரியில்லை, அதனால தோல்வி அடைஞ்சாங்க, அதனால தான் அவர் கடந்த ஒரு 90 தேர்தலாக ராகுல் தலைமையில் காங்கிரஸ் பெரும் தோல்வியை சந்தித்து வருகிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இப்போ இதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, தமிழ் மொழியை பற்றி பேசுவது, காசி தமிழ் சங்கம் பேசுவது, அதற்கு முன்னால் தமிழர்கள் வந்து ஒடிசாலிருந்து தமிழரை வந்து திருடிட்டு போயிட்டான்னு சொல்கிறது, தமிழர்கள் பீகாரிகளை அடித்து துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்வது, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில் இப்போ தமிழை பெருமிதம் பொங்க பேசுகிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா,
இங்கும் எவ்வளவு வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறதுங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னமும் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வரல. எத்தனை லட்சம் வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தெரியாது. அப்ப எஸ்ஐஆர் செயல்படுத்தப்பட்டால் அங்கே பாஜக சுலபமாக வெற்றி அடைகிறது. சுலபமான வெற்றி என்பதல்ல, ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்கிறார்கள். அப்படி வெற்றி அடையும் பட்சத்தில் இவர்களுக்கு சொல்வதற்கு சில காரணங்கள் வேணும். அன்னைக்கு தான் மோடி சொன்னாரே, தமிழை பெருமையாக பேசினார், காசியில் தமிழ்ச்சங்கத்தை அங்கே நடத்தி காட்டினார், திருவள்ளுவருக்கு சிலை வைத்தார். இதெல்லாம் செஞ்சதுனால தான் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டானுங்க அப்படின்னு இங்கே ஆர்எஸ்எஸ் ஊடகங்களை வச்சு எழுத வச்சுருவானுங்க. நான் கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். 2014 மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததும் ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிபிஎஸ்இ பாட நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை. அதில் என்னென்னா, சமஸ்கிருத மொழி வாரத்தை நடத்த வேண்டும், எல்லா பள்ளிக்கூடத்திலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 11, 12ஆம் வகுப்புகளில் சமஸ்கிருத பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்யவும் தீர்மானித்து உடனடியே அதை நடைமுறைப்படுத்தவும் ஆணை பிறப்பித்தார் அன்றைக்கு கல்வித்துறையினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்த அமைச்சராக இருந்த ஸ்மிருதி இரானி. அதற்கு முந்தைய பாஜகவுடைய அரசாங்கத்தில் உங்களுக்கு தெரியும், சமஸ்கிருத வாரம், சமஸ்கிருத மாநாடு இதெல்லாம் நடத்தப்பட்டதெல்லாம் தெரியும். இப்போ இதெல்லாம் பேசிட்டு தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு இங்கே தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி குறுக்கு சந்தில் ஏதாவது பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மோடியினுடைய கனவு, பாஜகவுடைய கனவு, ஆர்எஸ்எஸ்னுடைய கனவு தமிழ்நாட்டில் நடக்குமா? அதற்கு அனுமதிப்பார்களா? நிச்சயமாக பாஜகவை விரட்டி அடிப்பார்கள், துரத்தி அடிப்பார்கள். இந்த மண்ணில் பாஜகவிற்கு இடமில்லை. இது மத நல்லிணக்கத்திற்கான மண். எந்த விலை கொடுத்தேனும் மத நல்லிணக்கத்திற்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த சக்தியையும் விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமை தமிழ்நாட்டு மண்ணிற்கு பெரியாரும் அண்ணாவும் காமராஜரும் வள்ளலாரும் வைகுண்டசாமியும் எல்லாரும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அது எல்லோர் மனதிலும் இருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.